ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரெசிபி, அதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் தான். இது வந்துட்டு நீர் தோசைன்னு சொல்லுவாங்க. இதோடைய சூப்பர் காம்பினேஷனாக தக்காளி சட்னியும். இது பார்க்குறதுக்கே இந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிற விதம் வந்துட்டு ரொம்பவே ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. இதை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல ஒரு 1/4 kg தக்காளி எடுத்து இது போல் குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். அது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை இது போல் நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் ஹோம்மேடு, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 பச்சை மிளகாய், 2 துண்டு கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு இது போல் திருகி வச்சுன்னு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததான் இப்போது நம்ம தோசைக்காக அரிசி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ், அதாவது ஒரு 200 கிராம், ஒரு சின்ன கிளாஸ் தான். இந்த கிளாஸில் நான் நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸ் தான் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் வேணால் தோசை ரைஸு இல்லைன்னா ரேஷன் ரைஸ், எந்த ரைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தோசை நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை திருகி இருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியோடு சேர்த்து இதை அரைக்கணும். அதனால் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கணும். அது கூடவே திருகி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு பால் மாதிரி தெரியணும், அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இது தர்க்கையாக இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு பால் மாதிரியே தெரியணும். அடுத்ததாக இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதோ அந்த அளவுக்கு தோசை நல்லா வரும். நம்ம திக்காக சேர்த்துட்டோம்னா நார்மல் தோசை மாதிரி ஆகிடும். அடுத்ததாக இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தோசை தவா எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தோசை வர்றதுக்கு மெயினாக ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, தவா ரொம்ப சூடாக காஞ்சிருக்கணும். இப்படி மாதிரி நம்ம பார்த்தா நம்மளுக்கு அனல் அடிக்கணும். அப்புறம் இதை நம்ம ரவை தோசை விடுற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் இது நம்மளுக்கு ஜல்டி மாதிரி ஓட்டையாக வரும். முக்கியமாக இதை மூடி தான் வேக வைக்கணும். அப்படியே ஓப்பனில் விட்டுடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ திருப்பி போட்டு இதை 4ஆக மடித்து இதை எடுத்துக்கலாம். நான் இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதே மாதிரி மீதம் இருக்கிற மாவுலேயும் ஒவ்வொரு தடவை சுடும் போதும் தவா ரொம்பவே சூடாக இருக்கணும். அப்புறம் தோசை சுடுற விதமும் இது போல் தான் செய்யணும். அப்போ தான் இது ஓட்டை மாதிரி நல்லா ஜல்டி மாதிரியும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் செஞ்சாக்கா உங்களுக்கு குயிக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே தோசை நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடும். இந்த மாதிரி அதே மாதிரி மீதம் இருக்கிற மாவுலேயும் நான் ஒவ்வொரு தோசையாக சுட்டு வச்சுக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இந்த போல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே குயிக்காக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீர் தோசை எல்லாம் ரொம்ப கஷ்டமானதே இல்லை, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், அதே மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்து தோசை சுட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம தக்காளி சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோம். அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிக்சடு கடுகு சீரகத்தை சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் இது கடுகு பொரிஞ்சதும் நம்ம திருகி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இதோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் 3 பச்சை மிளகாயை 1க்கு 2ஆக ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 துண்டு கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும் எண்ணெயில். இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். இந்த மாதிரி
வெங்காயத்தை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடணும். இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இது மாதிரி வதக்கினா இது நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியே இது மாதிரி குட்டி குட்டி தான் நறுக்கி சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும். இது வேகிறதுக்காக நான் மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு கழித்து நான் ஒரு தடவை திருப்பி விட்டு மறுபடியும் வேக விடுறேன். இன்னொரு 2 நிமிஷம் இது வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆனதும் மூடியை எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதே போல் 1க்கு 2 தடவை கைவிடாமல் திருப்பி விட்டதும் இது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதோட சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை 2 நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. பவுடரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுறேன். இது கொதித்து நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்மளுக்கு இது சட்னி ரெடி ஆகிடுச்சின்னு தெரிகிறப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதும் இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மூடிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்ததான் இதை நான் சர்விங்காக எடுத்துக்கிறேன். பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு இது சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. அதே மாதிரி டேஸ்ட்டும் இது ரொம்பவே சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் அட்டைன் பண்ணுறவங்களுக்கு கூட இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.